வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய ஒரு பார்சலோட ஃபுல்லாக வந்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்க பார்சல் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க கூட சேர்ந்து தான் அன்பாக்சிங் பண்ணலாம், உள்ளே இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். 2-3 நாள் ஆச்சு, வீடியோ எடுக்க முடியாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பொருள் தான், ஆனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு முக்கியமான பொருட்கள். லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஹீட்டிங் ஆச்சு. காலையிலேருந்து நம்ம வந்து எடிட்டிங்லேயே இருக்கிறனால பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லெனோவா லீஜன் தான் வச்சுருக்கேன். அதில் நிறையா வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நிறையாவே இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு கூலிங் ஃபேனை வந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கினேன். இது வந்து என்னென்னா, ஏற்கனவே வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு 2 டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக அன்பாக்சிங் சொல்லலாம், ரிவ்யூன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு 2 டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணியே வந்து பார்த்துட்டேன். ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கூலிங் பேடு, லேப்டாப்புக்கான கூலிங் பேடு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் லேப்டாப்பையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேபிள். இந்த கூலிங் பேடு வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸோடது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 550 ரூபா. ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கணும், அதே பட்சத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு வந்து தேடி பார்த்தேன். அதில் இதுதான் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்லேயும் வருது, கூலிங்கும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. இப்போ 2 நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு லேப்டாப்பில் வந்து ஹீட்டு வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாண்டு மாதிரி எடுத்து விட்டுக்கலாம், இப்படி தெரியுதுங்களா. இந்த பக்கம் ஸ்லோப்பாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஹீட்டு நம்மளுக்கு வந்துட்டு வெளியே போகிறதுக்கு. இது எப்படின்னா, நம்மளுக்கு லேப்டாப்பில் இருக்க ஹீட் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே இந்த சைடு விட்டுரும். அதே மாதிரி முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 இது மாதிரி நாப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து லேப்டாப் வந்துட்டு ஸ்லோப்பில் தானே வச்சுருப்போம், அதனால் கீழே விழுந்துடாமல் இருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து கீழே விழுகாமல் வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த 2 நாப்பு. டூயல் ஃபேன் இருக்கனால நல்லாவே இருக்குது, வெயிட்டும் நல்லாவே தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்துட்டு அந்த கம்பிலேயே ஸ்டீல்லேயே வந்துட்டு வலை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வலை தான் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேனுமே ஓடுது. நான் முன்னாடி என்ன நினச்சேன்னா 2 ஓட்டை இருக்குது, என்னடா ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபேன் தான் ஓடும் போல் இருக்குது, 2 இது கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு நினச்சேன். நம்மளுக்கு கூலிங் பேடு வந்துட்டு ஒர்க் ஆனால் போதும் அப்படின்றதுனால இது வந்து வாங்கினேன். நல்லா இருக்குது, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து மவுஸ் வந்து இருக்குது. இது வந்து 270 ரூபான்னு நினைக்கிறேன், 270 ருபீஸு. என்ன மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து யூஸ் பண்ணலாங்க, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதே யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிறாங்க. லாகிடெக்கில் வந்துட்டு ஒரு வந்து மவுஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது ஆல்ரெடி போயிடுச்சு. அதனால தான் வயர்டு மவுஸே வந்து வாங்கிட்டேன். வயர்டு மவுஸில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். நான் லாகிடெக் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாகிடெக்கே வந்து வாங்கிட்டேன். ரிவ்யூஸும் பார்த்தேன். இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு நல்ல ரிவ்யூவாகவே கொடுத்துருந்தாங்க. சாஃப்டாகவே இருக்குது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம அங்கே சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது தான் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு இது வந்துட்டு பிளாக் கலரு லாகிடெக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வயர்லெஸ் மவுஸும் இருக்குது, ப்ளூடூத் நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணுற மவுஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஓகே, இதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றக்காக தான் இது வந்து வாங்கினேன். 270 ருபீஸ். இது வந்துட்டு இந்த சாஃப்ட் டச் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இந்த இது வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறது கிளிக் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அப்படின்றது தான் மெயினாக பார்த்தேன். அதனால தான் மெயினாக வந்துட்டு லாகிடெக் வாங்கிட்டேன். இது எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த தேர்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. என்னன்றதை இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறப்ப சீகேட்டில் இருந்துட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ நிறைய எடுப்போம். அதில் வந்துட்டு அந்த ரா ஃபுட்டேஜஸ் எல்லாமே நிறையா இருக்கும், நம்மளுக்கு ஜிபி கணக்கில் இருக்கும். அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்துட்டு முக்கியமே. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் மாதிரி. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்கிட்ட இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அது எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அது இல்லாமல் சிஸ்டத்தில் இருக்க ஸ்டோரேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதனால் இன்னொன்று அடிஷ்னலாக வாங்கணும்னு சொல்லிட்டு தான்
இந்த இது வந்து வாங்கியிருந்தேன். WD Seagate இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வாங்குறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா Seagate வாங்கியிருக்கேன். ஏன் Seagate வாங்கினேன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் தான். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு என்ன பர்பஸ்க்காக வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மூவிஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 TB வந்து வாங்கினேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5000 ரூபா. ஒரு 9 மாதம் EMI போட்டு மாதம் கட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கினோம். 1 TB. நானும் என் தம்பியும் வந்துட்டு படம்லாம் ஏற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து Seagateலேருந்து தான் வாங்கியிருந்தோம். 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 TB ஹார்ட் டிஸ்க்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் Seagate கம்பெனி தான். நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக வந்துட்டு இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூடவே இருக்கும். அப்போ வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு EMI போட்டு வாங்கினோம். படம் ஏற்றுறதுக்காகவே மெயினாக வந்துட்டு வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோக்காக இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு இது வாங்கினோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 2 TB. இது வந்து பார்த்திங்கன்னா அதே 6000 தான். இது EMI போட்டு தான் வாங்கினோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீடியோ நிறையா எடுப்போம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 TBயாக வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிடுவோம். 1 TBயாக வந்துட்டு நிறையா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 TB வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருந்துச்சு அப்படின்னோம்னா 8700 போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு 6000 ரூபா போட்டிருந்தாங்க. ஒரு 2500 அதிகமாக கொடுத்தோம்னா இன்னும் ஒரு 2 TB கிடைக்குது. நீங்கள் இதே இன்னொரு 2 TB தனியாக போய் வாங்கினீங்கன்னா ஒரு 3000 வந்து அதிகமாக போகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து காட்டினேன் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 TB பெருசாக இருக்குது. 4000 GB இதில் இருக்குது. 4000 GB ஸ்பேஸ் இருக்குது இதில். இது வந்து 2 TB. இது வந்து பார்த்திங்கன்னா 4 TB. இது கொஞ்சம் செங்கல் மாதிரி பெருசாக இருக்கா. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சேம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ப்ளஸ் ஸ்லிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது இந்த 2 TB நான் வாங்கினேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 1 touch அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறையா வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. இப்போ மாற்றியே ஆகணும், கண்டிப்பாக ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதுலேருந்து தான் மெயினாக எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். உங்கள்கிட்ட காட்டிட்டு மூவ் பண்ணுறதுக்காக தான் அன்பாக்ஸ் பண்ணாமே வச்சுருந்தோம். இப்போ நைட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆகிட்டு இருக்கு. இதை இந்த இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. இதில் மெயின் என்னென்னா, இதெல்லாம் நம்ம வாங்கிடுறோம் இல்லையா, இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். இதில் வந்து அவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறணுன்றதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக இதுக்கு வந்து இந்த ஹார்ட் கேஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஹார்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்கிட்டோம். இதில் வந்து டேமேஜஸ் எதாவது ஆகாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உள்ளே நம்ம வந்து வச்சுக்கிறோம். நல்லாயிருக்கும். மேலே ஹார்ட் கேஸ் நம்ம சூட் கேஸ் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ 4 TB வாங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த 4வது ப்ராடக்ட். இது வைக்காமல் வச்சா என்னென்னா சேஃப்டி இல்லை. நம்மளுக்கு எங்கேயாவது இடிக்குது செய்யுது அப்படின்னோம்னா இது போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதில் வச்சு நம்ம உள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம வைக்கிற ஹார்ட் டிஸ்க்கு வாங்குகிற ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா. உள்ளே வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு நம்ம இந்த ஒயர் இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஒன் சைடில் நம்ம அந்த இது வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு கொடுத்த இந்த கேபிளை வந்துட்டு இங்கே போட்டு வச்சுக்க வேண்டியதான். இதில் போட்டு இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸும் வந்து ஹார்ட் டிஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இதில் வந்து வேறு எதுவும் வைக்க போகிறது இல்லை. இது பெரிய ஹார்ட் டிஸ்க். அது வந்து 2 வச்சுருந்தோம். இது பெரிய ஹார்ட் டிஸ்க்குன்றதால இது ஒன்று தான் 4 TB. பார்த்திங்கன்னா எடுக்கிற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டே வரணும். மேக்ஸிமம் எதையுமே வந்துட்டு டெலீட் பண்ண மாட்டேன். நிறைய எல்லா யூடியூபர்ஸுமே அதை தான் டெலிட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. ரொம்ப பழைய வீடியோஸ் வேணால் டெலிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. எல்லாத்தையுமே ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுக்கிட்டே வரேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகுது, உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னம்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா அந்த ப்ராடக்ட்டுலாம் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணி விட்றேன். ஓகே மக்களே, இந்த கேஜெட் ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. பிடிக்கல அப்படின்னா அன்லைக் கூட பண்ணுங்கள். உங்களோட அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்களா, அந்த சப்போர்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வந்துட்டு நம்ம போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நிறையா வீடியோ போட்டு வரோம், நிறைய ஷாப்ஸ் போய் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நிறைய மார்க்கெட்லாம் போய் ரிவ்யூ பண்ணுறோம், நிறைய பிளாக் போட்டுட்ருக்கோம், நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். அதுக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட